தாலா எங்களுக்கு பல மூச்சுக்களை தந்திருக்கிறான் உலகத்தில் வாழ்வதற்கு. இந்த ஒவ்வொரு மூச்சும் கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கழித்த விதத்தை அல்லாஹ் கேட்க போகிறான். இதில் 4 கேள்விகள் கயாமத்துடைய நாளில் இருக்கிறது. அது ஒரு கேள்வி என்னென்னா, மின் ஐன கஸப்தஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு, நீங்கள் எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க சொல்லியா. இன்றைக்கி ஆண்களாகிய நாங்கள் நிறைய தொழில்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம், வருமானம் ஈட்டக்கூடிய முறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த முறைகள் எங்களுக்கு தெரியணும், நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலானதா ஹராமானதா. அது தெரிஞ்சால் மட்டும்தான் மின் ஐன கஸப்தஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு பதில் சொல்லலாம். நீங்கள் எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க. இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லியா யாராக இருக்காங்க. மின் ஐன கஸப்தஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு, எங்கிருந்து சம்பாதிச்சீங்க, எங்கேருந்து செலவழிச்சீங்க. இந்த கேள்வி யாருக்குன்னா, ஹலாலா சம்பாதிச்சது. ஹலாலா சம்பாதிச்சதுக்கு தான் எப்படி உங்களோட ஹலாலான சம்பாத்தியம் என்ன செஞ்சீங்க, ஹலாலா இங்க செலவழிச்சீங்க. ஹராமண்டா பேச்சை, ஹராமண்டா பேச்சை. அப்ப எங்களுடைய வருமானங்கள் இன்னைக்கு எப்படி வருது, நாங்க படிச்சிருக்கிறோமா, தெரிஞ்சிருக்கிறோமா. எல்லாம் முடியாதுங்களே. தொழில்கள் 2ஆக பிரிக்கலாம். எங்களுடைய ஷரியால அல்லாஹ் குர்ஆன்ல ஹல்லல்லாஹு பைக், வியாபாரத்தை ஹலால், வட்டியை ஹராம் குர்ஆன் 2ஆக பிரிச்சா அதுல ஒரு பகுதி இருக்குது, நாங்க ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழிலை எப்படி செய்யணும்னு படிக்கணும். உதாரணமா நாங்க மணி எக்ஸ்சேஞ்ச், கரன்சி மாற்றணும், சரி மாற்றணும், நிறைய விதத்தில் மாற்றலாம். உதாரணமாக ஹஜ் உம்ரா போறீங்க, போகும் பொழுது ருபீஸை கொடுத்து ரியால் வாங்கிட்டு போவாங்க. இங்கிருந்து சைனாக்கு பிசினஸ்க்கு போறான், அப்ப ருபீஸை கொடுத்து ஏன் வாங்கிட்டு போறான். இதே போல சிலவங்க மலேசியாவுக்கு போறாங்க, ருபீஸை கொடுத்து ரிங்கிட் எடுக்கிறாங்க. அதே போல சிலவங்களுக்கு டாலர் தேவைப்படுது. இந்த சல்லி மாற்றக்கூடிய விதத்தில் ஏதாவது ஹராம் ஹலாலிக்குதா? ஹராம் ஹலாலிக்கா? நிறைய பேர் பிசினஸ் பஜார்ல படிக்கிறான். அதை போய் நாங்க ஹராம் ஹலால் தேடி படிக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு. அதனால நிறைய பேருடைய சல்லி, பணம், வருமானம் ஹராத்தோட கலக்கப்பட்டே. எப்படி இருக்கு சொல் முடிய போக்குள்ள விளங்கும். என்னுடைய சல்லி எப்படி ஹராமா ஹராமா ஹலாலா. அது ஹலாலா இருந்தா மட்டும்தான் சதக்கா கூடும். ஹலாலா மட்டும்தான் இருந்தா தான் நாங்க கொடுக்கிற ஜக்காத்து கூடும். ஹராமான சல்லிக்கு ஜக்காத் இல்லை, ஹராமான சல்லிக்கு ஜக்காத் இல்லை. இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். என்னால் பார்ப்போம் நாங்கள் எப்படி ஹராம் வருதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வரது படிக்க வேண்டிய தலையங்கம். நான் தலைங்க அந்த தலைங்க பேசல, இப்படி ஒரு தலைங்கம் இருக்கு, படிக்கணும், கேட்கும். இது மட்டுமே பேசலாம், மனுத்தியால கணக்கு படிக்கணும். எப்படி செய்யற, எப்படி எடுக்கலாம், நெக்ஸ்ட் செஞ்சு எப்படி செய்யறது. இல்லைன்னா என்ன ஆகும், ஹராம் வரும். எப்படிப்பட்ட ஹராம்? லேசான ஹராம் அல்ல. அடுத்தது சொல்றதாக இருந்தா, நாங்க அக்கௌண்ட்கள் திறந்துக்கிறோம். இந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து எந்த ரீதியில எவ்வளவுக்கு எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கும் அக்கௌண்ட் திறக்கலாம். பிறந்த பிள்ளைக்கு வந்ததோட பேர் வச்ச இல்லையோ அக்கௌண்ட் பேர் வச்சுட்டு அக்கௌண்ட் திறக்கிற, அவன் பேர் வைக்கும் போதே விற்கிறான். அதுல வேற 18 வயசுக்கு போக தான் தள்ளி வருமா. நிறைய ஃபீச்சர் திங்க் பண்ணி போடுறாங்க. அஜி யாராவது பேட்டி கூடுமா ஃபீச்சரை பெரிய புத்திசாலி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹராத்தை செஞ்சு புத்திசாலிமா நினைச்சு செய்யறது ஹராம், செய்யறது பாவம். அதுல பேர் பெரிய திறமைன்னு சொல்லி பேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சரி காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் பிசினஸ். இது எப்படி செய்யும்?
நிறைய ஒன்று முராபகா அடிப்படையில். முராபகாண்ட என்ன, எப்படி செய்யலாம், ஒரு சாமானை உதாரணம் தலையும் பேசுகிற சும்மா என்னென்ன படிக்கைன்னு சொல்லி தொட்டு காட்டணும். ஒரு சாமானை வாங்கி அதனுடைய ப்ராஃபிட்டையும் சொல்லி வித்தா முராபகா. அது ஒரு பிஸ்னஸ் இருக்கு, முறை, ஒரு முறை. அதை எப்படி விற்கிறது, அதை படிக்கணும். முஷாரக்கா, பார்ட்னர்ஷிப். எவ்வளவு பார்ட்னர்ஷிப்னா எப்படி பார்ட்னர்ஷிப், எவ்வளவு பார்ட்னர் ஆகலாம், சல்லி ஹராம் ஆயிருப்பா, படிக்கணும். அடுத்தது முதாரபா, சல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது. இது நிறைய பேர் அதுக்கு எப்படி உலமா கழிக்கிறதுன்னா வட்டின்னு நினைக்கிறான். நான் நினைச்சு கொள்கிறேன் சரி இல்லை. சும்மா உதாரணம் சொல்றேன், 10 லட்சம் புத்தகத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொல்றாரு மாசம் மாசம் எனக்கு 35,000 50,000 தாங்க. இதை இருக்கிற பசாரை இருக்கிற சொல்றேன் கூடுமா, 40,000 6,000 10 லட்சம் கொடுத்தி இதுக்கு என்ன பேர், ப்ராஃபிட்டா? இது வட்டி. எப்படி வட்டி பார்ப்போம். நிறைய பேர் தான் செய்யறாங்க. படிக்க நிறைய பேர் இன்டர்நெட் பிஸ்னஸ் ஆமலா. இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் இன்னைக்கு எல்லாம் ஃபோனு கடை ஆன்லைன், எல்லாரும் ஆன்லைன் தான் வாங்குறோம். சிலவங்க கம்ப்யூட்டரும் கொஞ்சம் அவருக்கு ஐடி தெரியும்னா அவர் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளவு படிச்சிருக்கிறோம், ஹராம் ஹலால் எவ்வளவு படிச்சிருக்கோம். அப்பதான் படிக்கணும். நோடி ஸ்டாக் மார்க்கெட், இப்போ உள்ள யங் ஜெனரேஷனுக்குள்ள ஜெனரேஷன் வந்து அவசரமா சல்லி வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உட்காந்தத்தோடு நாளைக்கு சல்லி வரும். முஞ்சுலும் கஷ்டப்பட்டு உழைச்சி போய் அப்படி வரும். இது அப்படி இல்லை. கம்ப்யூட்டர்ல உட்காந்தத்தோடு என் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், நம்பர் வரணும். பார்த்தோடி மசாலா எவ்வளோ அவசரம். ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் வாங்கலாம். என்ன ஷேர்ஸ் வாங்கலாம், எந்த கம்பெனியில் வாங்கலாம், இப்படி வாங்கலாமா, இப்படி வாங்குறதாக வந்து நான் பேசி ஆச்சரிய ஒருத்தர் கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஷேர் எவ்வளோ போகுது. பையன் செயல் மட்டும் படிச்சுக்கிறாரு. இது கொஞ்சம் உள்ளுக்கு போனா கிரிப்டோ கரன்சின்னு வச்சுக்கிறேன். இதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் பேசுற வார்த்தைகள் இருக்கு. எல்லாருக்கும் விளங்கணும் இல்லை. யார் என்ன தொழில் செய்வீங்களோ இந்த தொழில் ஹலாலாக கொடுங்க, கியாமத் நாள்ல அது பதில் சொல்லியா. அவ இப்படி சொல்லி கிட்டத்தட்ட எல்லாமே எழுதப்பட்டு இதை படிச்சா. இப்ப இங்க சொல்லலாம் இல்லை, இதெல்லாம் முந்தைய காலத்துல இல்லை, இப்ப சொல்லி அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்கள் இதுக்குன்னு சொல்லி PhD 12 வருஷங்கள் வாழ்க்கை கூட செலவழிச்சு அதுக்கு சொல்லி எழுதப்பட்ட கிதாப்கள் நாளுக்கு நாள் எப்படியாவது மக்களுடைய போக்கில் ஹலால் ஆக்கிறதுன்னு சொல்லி ஆசையோடு இருக்கிறான். அப்ப எங்களோட பொறுப்பு நாங்கள் அதை செய்யணும். கூலி தொழில் போறோம். அடுத்தது இந்த தொழில் எப்படி, கூலி தொழில் எனக்கு எப்படி எடுக்கலாம், வேலை செய்யாம சல்லி அடிக்கலுமா? எல்லாரும் தெரியும் வேலை செய்யாம சல்லி அடிக்கலாம். வேலையில களவு செஞ்சுட்டு சல்லி அடிக்கலுமா? காலையில் 8 மணிக்கு வேலை, 5 மணியோட முடிஞ்சு சாப்பாடு 45 நிமிஷம், ஒரு மணிக்கு ஓகே, 12 மணி 1 மணி வரை துஹர் வேலை சேர்த்து 2 மணிக்கு போறாரு. 2 மணிக்கு போறாரு. ஒரு நாளைக்கு 800 ரூபாண்டா, 8 அவர் வேலை செஞ்சா 1 மணித்தியாலத்துக்கு 100 ரூபா. அந்த 1 மணித்தியாலம் அவருக்கு மன்னிக்கப்பட்டு அப்ப 8 ரூபாய் கிடைக்கும். இவர் எடிஷனலா 1 மணித்தியாலம் எடுத்தா அந்த ஒரு மணித்தியாலத்துடைய சல்லிய வேலை செய்யாம எடுக்கிறார். சரியான சொல்றது இல்ல இல்ல, அது உள்ளுக்கு வாரு, அங்கிட்டும் வேலை இங்கிட்டும் வேலை, நடுவுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாரு. கம்பெனி டீச்சர்ஸ்மா டாக்டர்ஸ் எல்லாரும் படிச்சான். என்ன எல்லாருக்கும் கேள்வி எனக்கு சப்தப்போ ஃபீமன் டாக்டர் மாட்டீங்களா? அப்படி இல்லை, கேட்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நீங்க சொல்லுங்க ஆபரேஷன் சரியா பலவீனா ஹராம். அது நீங்க மறந்து பழகிறான். சில நாடு நண்பர்களே இது தனி தலையங்கமாக பேசப்பட வேண்டியது. இன்னைக்கு சில நாடுகள்ல எல்லாம் எங்களை மன்னிக்கணும், எல்லாம் எங்களை பாதுகாக்கணும். சில நாடுகளை மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகளை உபயோகிக்கக்கூடிய மிருகங்களை போல பாய்க்கிறாங்க. அதோட ஸ்ரீலங்கா ஸ்டாட்டிஸ்டிக்கோட பேசுவேன். என் தலையங்கம் இல்லை, நான் சொல்லிட்டு வாரதுன்னு தொழில் சம்பந்தமாக ரொம்ப ஜாக்கிரதையா சுண்ணத்துகளை பேணிக்கோங்க. ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் ஆஃபியத்தை அல்லாஹ் கிட்ட கேட்க வேணும். இன்னைக்கு நோய் ஒரு நோய் பயங்கரமான நோய்,
சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு பகுதி இருக்கு. இதெல்லாம் படிச்சாங்க. சும்மா தொட்டி காட்டிருக்கேன், சும்மா தலைமை பேசவே இல்லை. இன்னொரு பகுதி இருக்கு, ஹராம் என்று ஷரியாவே அல்லாஹ் ரசூல் வானம்னு சொன்னது. அதுல வட்டி, அல்லாஹ் வட்டி. இதுல வட்டியில தான் நாங்கள் சில ஒரு சின்ன விஷயம் பேசுறோம். பெரிய தொலைங்க, பெரிய தலைங்க. ஆனால் வட்டியை பேசுறதுனால நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்தது கரர், நஹா அன் பைஇல் கரர் சொன்னாங்க. ஏமாத்தி பிசினஸ் செய்யணும், ஏமாத்தி ஹராம். அது வார சல்லி ஹராம். உதாரணம் சொல்றதாக இருந்தால் இன்சூரன்ஸ் இருக்கிற இன்சூரன்ஸ், இது வந்து கரர்னு வெளியா. எப்படி அது கரண்டா? எப்படி உதாரணம்? கடைசியில என்ன நடக்கும் என்றது வந்து கொடுக்கிறவருக்கும் தெரியா, வாங்குறவருக்கும் தெரியா. கஸ்டமர்ஸ் ரெண்டு பேருமே, ஒரு விற்கிறவர் வாங்குறவர் ரெண்டு பேரும் இன்சூரன்ஸ் பண்றேன். இந்த காரை கொண்டு போய் வேனுக்கு இன்சூரன்ஸ் பண்றேன். தேர்ட் பார்ட்டி கூடுமா? அது இன்சூரன்ஸ் வந்து தனி தலைங்கமாக பேசப்படுது. சரியா? இன்சூரன்ஸ் தனி தலைங்கமாக பேசப்பட வேண்டியது. நான் உதாரணம் தான் சொல்ல போறேன். எப்படி கரர் மாசம் வருஷத்துக்கு கட்டணும். எவ்வளவு கட்டணும்? 30,000 கட்டணும். வேல்யூவேஷனை பார்த்து சரி 30,000 போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கட்டினேன். 1 வருஷம் கட்டினேன், 2 வருஷம் கட்டினேன். எப்படி எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? ஆக்சிடென்ட் பட்டா தருவான். இன்சூரன்ஸ். இப்போ கேள்வி, உங்களுக்கு எப்ப ஆக்சிடென்ட் படும்? அவன் எப்ப தருவான்? இதுக்கு ஆன்சர் சொன்னா ஆன்சர் இல்லாட்டி அதுல ஏமாத்த எப்ப படும்? யோசிக்கிறேன், இந்த கார் எப்ப படும்? எப்ப படும்? நான் இடிச்சு வாங்குறது அது ஹராம். அது அடுத்த வேலை செய்யறாங்க. கொஞ்சம் உரசி பட்டு நல்லா இடிச்சு வாங்குறாங்க. பாருங்களே, இந்த உடம்பு நரக வருது. இந்த உடம்புக்கு ஹராம் போனா இந்த உடம்பு நரகத்துக்கு தான் சொந்தம். விளையாடையில தொழுது பெரிய சதகா கொடுத்து 4 பேருக்கு முன்னால துப்பா தலப்பாலாம் போட்டு அவர் பெரிய சொர்க்கவாதியா மாறிடுறார். பியோக இருக்கணும், உள்ளுக்கு வெளியே. ஒவ்வொரு ரத்த சொட்டும் பியோவாக இருக்கணும். ரத்த சொட்டும் பிரியமாக இருக்கணும். எப்ப படும் தெரியல. எவ்வளவு தருவான்? அதான் பட்டாதாரன். எப்ப படுற? கொடுக்கிறவருக்கு தெரியா, வாங்குறவருக்கு தெரியா. இது கரர் இல்லை கூட. அது எஹ்திகார், மனோபொலி, பதுக்கி வச்சு பிசினஸ் செய்யுது. நான் சொல்லிப்பேன், ஹராமானதுகளை சொல்லிக் கொடுவாங்க. முதல்ல சொல்லி படிக்கிற விஷயங்கள். இப்ப வந்து இந்த பிசினஸ்லாம் ரொம்ப எங்கட பிசினஸ்ல இதெல்லாம் பேணிக்கொள்ளும். அப்படின்னா என்ன? சும்மா உதாரணத்துக்கு எங்களுக்கு முக்கியமே மனப்பொழியை நாங்கள் நேரத்தோடு படிக்க போக யோசனை இப்படியெல்லாம் நடக்குமான்னு. ஆனால் சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் ஸ்ரீலங்காவில் அதை பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதாரணம் மட்டும் சொல்லுவோம். கேஸ் இல்லாமல் போச்சு. கேஸ் இல்லாமல் போச்சு. நிறைய பேட்ட சிலிண்டர் தூக்கி பதுக்கி வச்சிட்டான். ஏன்? நாளைக்கு விலை கூடுமா? நாளைக்கு விலை கூடுமா? விலை கூடுறதுக்காகவே நீ இருந்து வித்தால் இல்ல, இது ஹராந்த பாரான் அந்த லாபம் தான் ஹராத்தரும் சரி. டீட்டெயில்ஸா போட்டதில் எங்களுக்கு கண்ணால நடந்ததுக்கெல்லாம் சொல்லிட்டு போறோம் கூட. இதே பாரு, நிறைய விஷயம். சல்லி சிலவங்க இதுக்கு வைப்பாங்க. அடுத்தது வந்து அரிசி, மாவு, சீனி தயவு செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். கொஞ்சமா இருந்தால் ஹலாலா செஞ்சால் பரக்கத். அடுத்தது வட்டி, ஏமாற்றம், இஹ்திகார், பைஉ மாலா யம்லிக். எங்கள்கிட்ட இல்லாத பிசினஸ் செய்யுது. நிறைய பேர் செய்யறாங்க. உதாரணம் சார், ஒரு ஆன்லைன் பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் நிறைய பேர். சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சாமான பாட்டு வார ஒரு திருச்சி 1 லட்சம் ரூபாய். இவர் அந்த ஃப்ரிட்ஜை போட்டோ பண்ணி இவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒன்று நேடியா பேசலாம், 1.10 தாரம் நல்ல ஃப்ரிட்ஜ். அவர் நினைக்கிற அவன் சாமானி சல்லை கைக்கு வாங்குறான். அப்ப பிசினஸ் எப்படி செய்யல? இதுக்கு ஒரு முறை. இது சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே மறுமுறை. எங்கள்கிட்ட சொந்தம் இல்லாத விற்கலாம், விலை பேசலாம். எனக்கு சொந்தமானா தான் விற்கலாம். அல்லாஹ் வியாக்கிய பைஉ நஜஷ் சொன்னா. பைஉ நஜஷ் தான் சாமான்ட விலை 1000 ஒரு தாரம்.
ஒத்தரை பக்கத்தில் வச்சு விலை கூட்டுறது. உதாரணமாக நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களே, பெரிய கேட்குறது எவ்வளோ 1000 ரூபா சொல்கிறார். நான் சொல்ல ஒரு 800 ரூபா இருக்காங்க, 200 ரூபா தான் சொல்கிறாரு. இது ஜப்பான்னா நான் ஒரு 1300 ரூபா தான். நான் என்ன அடே நானே 1000 ரூபா 800 ரூபா கேட்டுக்கொண்டீங்க, இப்போ 1300 ரூபா கேட்குறானா நல்லா சமாளிக்க வேணாம். அவர் உண்மைக்கு வாங்க வந்தவர் இல்லை, இவர் வச்சுக்கிற ஆள் என்னண்டா ஏன் அவர் வேலையை கூட்டுறதுக்காக சொன்னாங்க. இந்த பிசினஸ் செய்ய வேணாம், ஹராம். எல்லார்களே இந்த கூடாது என்று சொல்லி ஒரு தலையங்கமாகவே பேசப்பட வேண்டிய ஒரு இதெல்லாம் நான் சும்மா தலையங்கத்தை தொட்டிருக்கேன். 2 பக்கம் பிசினஸ்ல ஒன்று படிச்சு செய்யணும், இன்னொன்று இதை தொடவே கூடாது, அந்த வாரது எல்லாமே ஹராமாயிடும் என்று சொல்லி அதுல முக்கியமானது ஒன்று தான் வட்டி. இது ஆக பயங்கரம். இன்னைக்கு வட்டியுடைய வகை என்ன, அதோடைய பயங்கரம் என்ன, இப்ப நாங்க எப்படி மாட்டிக்கிறோம், இந்த 3 மட்டும் தான் பேசுவது முடிஞ்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக்கில ரிபா மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு வ காலஹு ஸலாம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியை சாப்பிடுறவன், வட்டியை சாப்பிட கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியாக சைன் பண்றவன், அதுல வேலை செய்யணும் எழுதியிருக்கிறாங்க. வட்டியோட சம்பந்தப்பட்ட அத்தனையும் பேருக்கும் நபியுடைய லஅனத் கிடைக்கும். சாப்பிட ஒரு கேள்வி வந்து கன்வென்ஷனல் பேங்க், இஸ்லாம் அல்லாத பேங்க்ல அவர் கேட் கீப்பர் ஆகிறார், அவர் மேனேஜருடைய டிரைவர் ஆகிறார், உள்ளுக்கு கிளீனர் ஆகிறார். இவருக்கும் இந்த லஅனத் வருமா, இந்த சாபம் வருமா என்றா அவருக்கும் வரும் என்றேதான் உலமா படிக்கலாம். வருகும் நேரடியாக சம்பந்தம் இல்லாட்டியும் சொல்லுங்களே, சைன் வைக்கிறவர், அதை கிளாக்க எழுதுற சொல்ல தெளிவா சொன்னாங்க. அதுக்கு அக்கௌண்ட் பார்க்கிறவர் சொல்லாட காத்தி போகணும், அக்கௌண்ட் பார்க்கிறவர் எழுதுறோம், அவருக்கே வருது, அவர் நேரடியாக சம்பந்தம் இல்லை, கொடுக்கல் வாங்க நேரடி சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்ஹம் ரிபன், 1 ரூபா வட்டி, ஓயாலம் அவருக்கு விளங்கு கூட சொன்னாங்க. அஷத்து மின் 36 ஜனியா, 36 முறை விபச்சாரம் செய்யறதை விட பெரிய பாவம். 1 ரூபா சும்மா சொல்லுங்களேன், ஆஜியார் 36 முறை விபச்சாரம் செய்யறாருன்னா எப்படி? இதை விடவும் கடினமான ஒரு ஹதீஸ், மிகமே ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் தர்ஜுமா செய்றேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயக்கி அர்ரஜுல் உம்மஹு, தன்னுடைய தாயோட தவறுதலாக நடக்கிறதோட பெரிய பாவம். வட்டி விலாக்கி வட்டியை சாதாரணமாக கொண்டு நினைச்சிடப்படாது. சாதாரணமாக சிம்பிளா பேசலாம், வட்டி இல்லாம செய்யணுமா அப்படின்னு நீங்க விசாரம் செஞ்சு கூட செய்ய பார்க்குறீங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு துணி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜரும் அதத்தை நிறுத்திதா, விட்டுருங்க. அல்லாஹ் கூப்பிட்டு குத்தி போய் கூப்பிட்டு சொல்றான், கையுள்ளதீன் அமலத்தகுல்லா, அல்லாஹ் பயப்படுங்க, ஈமான் கொண்டவர்களை விட்டுருங்க, வஜரு விட்டுருங்க. நமக்கு குத்தும் மினி, நீங்க முஃமின்கள் தானே, விட்டுருங்க. ஃபைலம் தஃஅலு, முடியல குர்ஆன், அவர் விட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு சரி வருமா, எனக்கு அதெல்லாம் மனைவி செஞ்சால் சரி, அதான் சரி, எனக்கு அப்படி இப்படி வந்தால் ஃபைலம் தஃஅலு, செய்யல முடிய நான் இருந்தா ஃபஅதனு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை யுத்தம் செய்ய தயாராக. யாருக்கு எருமையா அல்லாஹ் குர்ஆன்ல முடிக்கிறான், இன்துபுத்தும், சரி இது ஒரு பகுதி, சரி நான் தௌபா செய்ய யாராவது பொருள் நான் பியோவாக சம்பாதிப்பேன், என் வட்டி இருந்தால் நான் கிளியர் பண்ணி கொள்வேன், தௌபா செய்தால் பலக்கும் ரூஸ் அம்பாலிக்கும், உங்களோட கேபிட்டல் எடுத்துக்கோ, போட்டிருந்தேன் வட்டியிலே தெரியுது, அதை விட்டுருவானா எடுத்துக்கோ. எல்லாம் எவ்வளவு அழகா படிச்சுதான் அல்லாஹ் அப்படியார்களே. இன்னொரு ரிவாயத்து வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ظهر الزنا والربا قد احلوا بانفسهم عذاب الله. ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல எங்க வட்டியும் விபச்சாரமும் அதிகரிக்குமோ அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்ப்பாங்க. நல்லவங்க மட்டும் இருந்து சரி வராது. நாங்க தொழுகிறோம், நாங்க திக்ர் செய்யறோம், நாங்கடா அவர் எதுவும் செய்வாராம் ஊர்ல? இல்ல இல்ல, இந்த வார்த்தையில மாற சொன்னா அந்த ஊரு
ஆகப்பெரிய பொறுப்பு பள்ளியோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிர்வாகத்தோடு. நாளைக்கு கியாமத் நாள் எல்லாம் கேட்கும். சும்மா உடையில ஏன்னா அவங்களுக்கு இறங்க உனக்கு மட்டும் இறங்கினா பரவாயில்ல, எனக்கு சேர்த்தா இறங்கு. ஊரை விட்டு போய் தங்க செய், இங்கே வரா. இவர் பியோ, அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பியோ. அவன் எப்படி விட்டுற ஹதீஸ் ஜபர்தான் புசவும் பிஅதாபில்லா. அல்லாஹ் ஊருக்கு தான் இருக்குவான். கியாமத்துடைய நாள் அம்தாசுலே முஜ்ரிமூன். நாங்க நல்லவங்க வேற கெட்டவங்க வேறையா பிரிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இங்க எப்படி பொறுக்கிற அல்லாஹ்வுடைய அதாவை, அல்லாஹ்வுடைய அதாவை எப்படி பொறுக்கிற? இங்க பொறுக்கேமா? இல்ல நாங்க நல்லா 10 பேர் நல்லா இருக்கிறோம், நான் செய்யறோம், நான் நேர்மையாக செய்யறேன், தொழில் செய்யறேன். சரி, எங்களோட ஒரு வாலிபர்கள் கொஞ்சம் பேர் அல்லது கொஞ்சம் பழைய ஆள் அவரோட பேசல, அவர் மட்டும் அப்படி சேர்ந்தா எப்படி விட்டுறேன்னு கேட்கிறேன். அப்படின்னா நாங்களும் யுத்தத்துக்கு தயாராகும் என்னமா? இல்ல கை வட்டி எப்படி நாங்க விலை கொள்றோம்? வட்டியில 2 பகுதி. ஒன்றைக்கு ரிபல் பொது, ஒரு ரிபல் நசியா. மேலதிக வட்டி இல்ல தாமதிச்சு கொடுக்குற வட்டி. அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து சொன்னேன், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டு மாசம் 30,000 பிக்சட் பண்ணி வாங்கினா இது வட்டி. இது சிம்பிளா சொன்னா விளங்குறேன். 1000 ரூபாய் கொடுத்து போட்டு 1100 ரூபாய் வாங்கினா சின்ன கணக்கு தான், பெருசா விளங்குல வட்டி. இது மேலதிகமா எடுக்கிறது. இது ஒரு வட்டி. இன்னொரு வட்டி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லு, நேரம் ரொம்ப சுருக்கம் எனக்கு தரப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டியோட சம்பந்தப்பட்ட 6 பொருட்கள் சொன்னாங்க. அன் உபாத் பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الذهب بالذهب والفضة بالفضة والبر بالبر والشعير بالشعير والتمر بالتمر والملح بالملح مثلا بمثل سواء بسواء يدا بيد فإذا اختلفت هذه الأصناف فبيعوا كيف شئتم إذا كان يدا بيد. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. நான் தர்ஜுமா சொன்ன நேரம் போயிடும். அப்படியே கருப்பொருளை மட்டும் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் வெள்ளியே சொன்னாங்க. இதுல தங்கம் வெள்ளி இப்ப காலத்துல எழுதப்பட்டிருக்கு வந்து தங்கம் வெள்ளியோட சேர்த்து எங்கட கரன்சி, அது எந்த நாட்டாக தான் அது வரும். அடுத்தது கேஷ் செக் வரும். இந்த 3 வரும். இப்ப தங்கத்துக்கு என்ன எப்படி வட்டி வார்த்துக்குரிய வழி? எல்லாரும் பேங்கோட தான் போயிட்டு வட்டி வார நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, இல்ல இல்ல, அது இல்லை. இதுல வியாபார பொருட்கள் ரசூலுல்லாஹ் 6 சொன்னாங்க. வட்டியை 2 மக்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று ரிபல் துயூன், ஒரு ரிபல் குயூன். ஒன்று கடன் கொடுத்து வட்டி எடுக்கிறது, கடன் கொடுத்து வட்டி எடுக்கிறது, லாபம் அடைய. இது எல்லா உலமாக்கத்தையும் இஜ்மா உலமா ஹராம். கடன் எவ்வளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, உதாரணமா சொல்றதா ஒரு புள்ளட கல்யாணம், ஹஜ்ஜாட்ட வந்து கேட்டாரு, இப்படிதான் புள்ளட கல்யாணம், ஒரு 4 லட்சம் ரூபாய் தாங்க கடன். அஜா கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு ஹாஜியாருக்கு கார்டு வைக்கல. சரி, இவரை ஹோல்ல இருந்து கூட கட்டாயமா ஹாஜியாருக்கு ஒரு 7 கொடுக்கணும். என்னதுக்கு இந்த 7? எப்படி வந்த 7? இந்த 4 லட்சம் ரூபாய் கடன்ல வந்து 7 உள்ளுக்கு இல்ல இல்ல நான் விரும்பி. அப்ப நீங்க நேரத்தோட கொடுத்தீங்களே எப்படி கல்யாணத்துக்கு? ஒரு நாள் கூட கொடுத்தீங்களா? ஆச்சாரி 7 மக்கள் எழுதுறாங்க. இந்த 7 கூட வட்டியில பாசல் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல். இதே கடன் இவர் கொழும்பு வேலை பேசுகிறாரு. மகள் கிளாஸுக்கு போயிட்டு வந்து இவர் ஆட்டா ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டமானாக்க தானே போய் கடன் கேட்பாங்க. நல்லா கேட்கறது வேற. டக்குனு கால் பண்ணி சொல்றாரு, மகள் ஸ்கூல் விட்டீங்க, ஆட்டோக்காரர் வரல, நீங்க கொஞ்சம் பேசி எடுத்துடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் என்ன ஹயரா பேசுவாரு. சார் இவர் கோல்டு வந்தா அவர் 4 லட்சம் வாங்கிட்டு கோல் தூக்காமிப்பாரா, உடனே எடுத்துட்டு பரவாயில்ல எடுத்துட்டு கூப்பிட்டு வரட்டார். இந்த பிரயோசனம் நீங்க எதாவது எடுத்தீங்க, இந்த 4 லட்சம் தான் இது ஹராம், இது வட்டியுடைய பாவம் எடுக்கப்படும், பெற்றாருடைய பாவம் எடுக்கப்படும். இதுல உலமாக்கள் இத்திஃபாக்கன்னா அதுல கருத்து வேற்றுமே, சில விஷயத்துல கருத்து வேற்றுமே, அதுல யோசிக்க. கடனோட சம்பந்தப்பட்ட சார் வீட்டுல பக்கத்து வீட்டாக்கள் தக்காளி கேட்கலாம். அங்க கேட்கவும் சொல்லலாம், நீங்க 500 தக்காளி தாங்க, ஹஸ்பண்ட் வந்த பிறகு வாங்கிட்டாங்க. ஓகே, பக்கர ரைட் வாங்கி கொண்டது கொடுத்தாங்க. அவ திருப்பி தரம் போறது உள்ள நல்லா கொடுத்த மாதிரி இல்லையே, கொடுத்த மாதிரி இல்லைன்னா தப்பி இல்ல. மாஷா அல்லாஹ், ஒரு நான் கொடுத்தது ஒரு 4 தக்காளி ஒரு 350 ஒரு 700 வந்து சந்தோஷப்படுறான்.
கடனா கொடுத்து போட்டு எடுக்கும் பொழுது இது ஹராம், இது வட்டி சொல்லுங்க. போய் வீட்டுல கொண்டு போய் சொல்லு. நாங்க பேசுறதே இல்லை சட்டங்கள் எல்லாம் பாவம் தெரியாம கரகப்படுற நாளைக்கு எல்லாம் எங்களையும் போட்டாடே எங்க இருக்குது சுப்ஹானல்லாஹ். அடுத்தது வியாபாரத்தை சொல்லிக்கொண்டு வந்து தங்கம், பணம், செக். ஒன்னொரு உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிச்சாங்க. நான் படிப்பிக்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய வார்த்தை எதன் பியதி, உடனே செய்யணும். தங்கம் வந்து உடனே செய்யணும். அப்ப தங்கம் வந்து கடனுக்கு வாங்கிடலாம், கிரெடிட் கார்டுலேயே வாங்க. கிரெடிட் கார்டு வந்து வட்டியுடைய ஒரு வகை, அது யூஸ் பண்ணிடலாம். சரியாவோட எனக்கு அனுமதி இல்லை. அப்ப வாங்கிடுமா? வாங்குறது. அப்ப எப்படி உதாரணம் சொன்னதா வேலை. புள்ளோட கல்யாணம் டிசம்பர், ஆகஸ்ட்ல இருக்கு முடிய 3 மாசம் இருக்கு. எவ்வளோ? 5 பவுன். ஒரு பவுனுக்கு சொல்லுங்க 2 லட்சம், 10 லட்சம். சொல்றாரு வந்து என்கிட்ட 6 லட்சம் இருக்குது, நான் 6 லட்சம் தாரேன், 4 லட்சத்தை வந்து நான் தவணை அடிப்படையில் நான் கட்டுறேன் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உடனே செய்யுங்கன்றாங்க. இவர் தவணை அடிப்படையில் கட்டணும். வட்டி என்ன பாவம் எழுதப்படும்? விபச்சாரத்துடைய பாவம். எப்படி எல்லாத்துக்கும் இருக்குது பதில். அதான் நேரம் என்ற சுருக்கம். நான் என்ன சொல்ல வரேன்டா, இதெல்லாம் நாங்க எல்லாம் செய்யறது, அதெல்லாம் பேங்க் போத்தே இல்லை. யார் வீட்டுல கல்யாணம் வரல, யாரு தங்கத்தோட சம்பந்தப்படல, யாரு கடனோட சம்பந்தப்படல, எல்லாரும் பொதுவாக நாங்க ஆண்கள். இன்னைக்கு நாங்க தொழுகிறோம், திக்ர் செய்யறோம், பார்க்க அவரு. அடுத்தது வியாபார பொருட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. தொழிற்கோதுமை, மாவு, பேரிச்சம்பழம், உப்பு. தொழிற்கோதுமையில கிலோமா எழுதிக்கிறாங்க. அது பொதுவாக ஞாபகம் வச்சு போடுங்க. நுணுக்கத்தை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப கற்பொருளை சுருட்டி சொல்றேன். உணவுப் பொருட்களாக இருக்கணும், சேமிச்சு வைக்கிறதாக இருக்கணும், கிலோ நிறுத்தி கொடுக்கிறதாக இருக்கணும். 3 சேர்ந்து உதாரணம் மாவு சொன்னா இப்ப இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறேன். உதாரணமா நான் தங்கத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு சொல்றேன். அப்படி நாங்க தங்கத்துக்கு தங்கம் மாத்துறதாக இருந்தா ஒரே அளவுல மாத்த சொன்னாங்க. மசலம் விமசல் உதாரணமா சொல்லுங்களேன். 18 கரட் தங்கத்துல 3 பவுண்ட்ஸ் கொண்டு போய் கடைக்காரர் கொடுத்துட்டு 21 கரட் தங்கத்துல எவ்வளவு தருவாரு? 3 பவுண்ட் தரமாட்டார். எல்லாருக்கும் தெரியும். இவர் சொன்னாரு, சொன்னாங்க கொடுத்தா 3 பவுண்ட் தான் வாங்க. நம்ம எப்படி பிசினஸ் சொல்ல படிப்பிச்சு கொடுத்தாங்க, கைபர்ல படிப்பிச்சு கொடுத்தாங்க. இப்படியான ஒரே தங்க வட்டியோட சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆகுது. நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த 18 கரட்ல ஒரு தங்கத்தை நீங்க இல்லைங்க வித்துட்டு அதுக்கு பிறகும் உங்களுக்கு தேவையான 21 கரட்ல உள்ள தங்கத்தை விலை பேசி நீங்க வாங்க. இதுதான் முறை. இதே சட்டம் தான் வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் சொல்லுங்களே. நாட்டரிசி 10 மூட தேவை வரை கிடைக்கும். அவருக்கு பாஸ்மதி தேவை. 10 மூட நாடு கொடுத்தா ஷரியாவுடைய சட்டப்படி மாற்றுறதாக இருந்தா அரிசி ஒரே வகை. அது பாஸ்மதியாக இருக்கேனும் அல்லது நாட்டரிசியாக இருக்கேனும். 10 மூட கொடுத்தா 10 மூட தான் வாங்கணும். கொடுப்பாங்களா? அப்படி யாராவது கொடுக்க மாட்டேன். 10 மூட கொடுத்தா பாஸ்மதி விலை கூட, நாட்டரிசி விலை கூட. இவன் எப்படி செய்யணும்? இதை வித்துட்டு அதுக்குரிய சல்லிக்கு தான் அங்க வாங்கணும். இப்படி மாத்துறதாக சொல்ற இல்ல 10 மூட நாங்க நாட்டரிசியை கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறோம்? 5 மூட பாஸ்மதி எழுதிட்டாங்க. ஹராம் பட்டி. இதே போல மகளே நிறைய விஷயம் இருக்கிறதுனால கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நாங்க இன்னைக்கு வட்டியோட சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன? இன்னைக்கு தங்கம்படி மாத்துறது, சல்லிகளை நாங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உடனே கொண்டே சேர்த்து நாங்க இதுல இன்சூரன்ஸ்ல லீசிங் போட்டு ஓடுறாங்க. எப்படி இப்படிதான் யாரும் சொல்லமானா இதெல்லாம் இல்ல எல்லாத்துக்குமே ஷரியாவுடைய முறை காட்டப்பட்டேன். இந்த கதை மட்டும் யாரும் இல்ல இப்ப எல்லாமே இப்ப இல்ல 1400 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் சொல்லப்பட்டு கியாமத் வரையும் இதனுடைய விஷயம் சரியாக சொல்லப்பட்டு எழுதப்பட்டு. அப்ப அந்த முறைப்படி செஞ்சாதான் எங்களோட உடம்பு சுத்தமாக ஆகும். முதல் கேள்வி, நீ எங்க சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க? நாங்களும் ஹராமா சம்பாதிச்சு
ஹராமா சம்பாரிச்சு என்னோட பிள்ளைகளுக்கும் ஹராத்தை கொடுத்து அன்பார்களே இதில் ஜகாத் கொடுத்தா என்ன, பள்ளி கட்டினா என்ன, மறு நோம்பு ஒன்றுக்கும் நன்மை கிடைக்காது. இங்கே மிம்பர்கள் சொல்லு, சத்தியம் விட்டு சொல்கிறேன், ஹராமான சல்லிகளுக்கு நன்மை என்ற வேடே கிடையாது, வார்த்தை கிடையாது. அப்ப அக்கௌண்டன்ட் வைக்கிற மாதிரி சரியாவுடைய அட்வைசரை வச்சு அதுக்கு பேமெண்ட் பண்ணி உங்களோட எங்களோட சல்லிகளை ஹலாலாக்கி கொண்டது உலமாக்க எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க அதை ரிலேட்டடா படிச்சு இல்லை. அப்ப என்ன செய்யணும், அக்கௌண்ட் படிச்சு இல்லை. எத்தனையோ பேருக்கு தெரியாது, பசுமதிக்கு தெரியும் அக்கௌண்ட் தெரியும், ஆனா அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதனால அதான் அந்தார்களே, அதனால வாழ்க்கையில சம்பாதிக்கிறது ஒவ்வொரு ரூபாவும் நீங்க என்ன தொழில் செய்யணும், தொழிலோடு சம்பந்தப்பட்டு படிச்சோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் தருவானாக. அல்லாஹ் ஹராத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக.